ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே எடுத்திருந்தேன். அப்போ வந்து அம்மா அப்பா சிஸ்டர்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. கரெக்டாக சைக்ளோன் டைம். ஸோ அதனால வெளில எங்கேயுமே வந்து போக முடியல. என் ஹஸ்பண்டுக்கு அந்த அன்னைக்கு வந்து பர்த்டே. எப்பயுமே வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே இது வரைக்கும் மறந்ததே வந்து கிடையாது. பட் இந்த இயர் வந்து மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னே வந்து தெரியல. அதுக்கப்புறமா தான் வந்து கிஃப்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் வந்து ரிசீவ் ஆகலை. 1 வீக் மேலே ஆச்சு. ரிசீவ் ஆனாலும் நான் ஷார்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கிஃப்ட் கொடுக்குற ஹேபிட்லாம் வந்துட்டு ரெகுலராக வந்து கிடையாது. அப்பப்போ நான் வந்து கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பப்போ வந்து கொடுத்துட்டு இருப்பேன். என்னமோ எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து வாங்கி தருவேன். சும்மா ஏதோ ஒரு கிரீட்டிங் கார்டு அந்த மாதிரிலாம் வந்து தரமாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அம்மா வந்து பூரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். மட்டன் அண்ட் ஃபிஷ் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மட்டன் சுக்கா கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட். சரி, அதை ரெடி பண்ணிட்டு ஃபிஷ் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு பெரிய குட் நியூஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆயாச்சு. ஆல்ரெடி நேற்று ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்துருந்தவங்களுக்கு வந்து தெரியும். பாப்பாவுக்கு வந்து 1 வயசு இருக்கும்போது இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு தம்பியும் பிறந்து 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கும். ஸோ 2 குழந்தைய வச்சுட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் வந்து பாப்பா இருக்கும் போதே வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ 2 பேர் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோ போடுறது ஒரு நாள் வீடியோ போடலைனாலுமே எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுருவேன். அன்னைக்கு இடையில வந்து தம்பி வந்து வயிற்றுல இருக்கும் போது தான் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வீடியோஸ் வந்து போடாமல் அப்பப்போ வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்து இருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்லாம் வந்து போடுறத பார்த்துட்டு என்னோட சர்க்கிள்லேயே வந்துட்டு சில பேர்லாம் வேற வேலை இல்லாமல் வீடியோ போடுறா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் நான் தான் வந்து பார்த்துக்கிறேன். வீடியோ ஷூட் பண்ணுறதாகட்டும் அண்ட் வந்துட்டு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா வந்து சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது. நம்ம தனியாக இருக்கோம் வீடியோ போடுறோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். பட் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு வீடியோ போடுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் வந்துட்டு மற்றவங்க சொல்கிறத பற்றிலாம் நான் வந்து கண்டுக்க போகிறது வந்து கிடையாது. ஏன்னா வந்துட்டு மற்றவங்க சொல்றாங்க எந்த விஷயத்துமே ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம பிசினஸே பண்ண போறோம்னு வந்து வச்சுக்கோங்களேன். அதை நான் போய் யார்ட்டையாவது சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இல்ல வேண்டாம், நீ குழந்தைங்களை வச்சிருக்க, உனக்கு கஷ்டமா இருக்கும், நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் வந்துட்டு நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னா நம்ம தான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணணும். ஸோ மற்றவங்களோட சஜஷனை கேட்டுட்டு சரி இவங்க இப்படி சொல்றாங்களே, சரி இவங்க பார்த்துக்கலாம், அதாவது இவங்க இப்படி சொல்றாங்க நம்ம இவங்க பேச்சை கேட்போம், நம்ம இவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்போம் அப்படின்னு நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு மற்றவங்க பேச்சை கேட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா வரவே வந்து முடியாது. ஸோ நம்மளை பேசுறவங்க வந்துட்டு இன்னும் வந்து அதே லெவல்ல தான் அவங்க லைஃப்ல இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான முயற்சி வந்து நம்ம தான் வந்து எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்க லைஃப்ல இந்த மாதிரி இருக்கு, நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்க லைஃப்ல இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அவங்க பேச்செல்லாம் வந்து கேட்காதீங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து மூவ் பண்ண முடியும். உங்களோட ஃபியூச்சர், உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து எப்பயுமே வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஏதோ வந்து என் லைஃப்லயே நான் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களால் மட்டும்தான் அது எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து நிறைய பேர்த்து வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ஒரு மாதிரி மருமகளுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து லைக் பேர் சொல்லி கூப்பிடுறது, ஹஸ்பண்ட் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கூப்பிட்டா அது ஓகே. பட் ஆனா மருமக கூப்பிட்டா வந்துட்டு நீ எல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது, எதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பேர் சொல்லி கூப்பிடுற, இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. அது ஏன் வந்து அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. இன்னொன்னு என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து அவங்க அம்மாக்கு, அவங்க தங்கச்சி, அவங்க அக்கா, கூட பிறந்தவங்க இவங்க யாருக்காவது வீட்டு வேலை செஞ்சு கொடுத்தா அது வந்து ஓகே, அதை வந்து இந்த சமூகம் வந்து ஏத்துக்கும். இதே வந்து அவங்க ஒய்ஃப்க்கு செஞ்சுட்டாங்கன்னா அதோட பேர் வந்து பொண்டாட்டிதாசன். அது ஏன் அப்படி வைக்கிறாங்க எனக்கு புரியல.
உங்களுக்கு பண்ணா அது வந்து நல்லா இருக்கு, அதாவது அம்மாக்கு அக்காக்கு தங்கச்சிக்கு எல்லாம் பண்ணா அது வந்து நல்லா இருக்கு, ஓ பையன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே ஒய்ஃப்க்கு பண்ணா அது வந்து பொண்டாட்டி தாசன் வந்து சொல்றாங்க. இன்னுமே இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு இன்னுமே இப்போ வரைக்கும் இப்படி இருக்குன்றது நினைச்சா எனக்கு இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது வந்துட்டு முதல்ல இருந்தவங்களை வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான். ஹஸ்பண்ட்ன்றவங்க வெளில போய் வேலை பார்க்கணும், ஒய்ஃப்ன்றவங்க வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு குழந்தையும் வந்து பார்த்துக்கணும். அது ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பட் ஆனா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்க. உங்க வீட்டு பொண்ணு, அதாவது ஒரு வீட்டுல வந்துட்டு உங்க வீட்டு பொண்ணை நீங்க எவ்வளவு செல்லமா அந்த மாதிரி வந்து வளர்க்குறீங்களோ அதே மாதிரிதான் உங்க வீட்டுக்கு வந்த மருமகளும் வந்துட்டு அவங்க வீட்டுல செல்லமா இருந்துட்டு வந்திருப்பாங்க. சோ உங்க வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சரி நம்ம போற வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். சோ நீங்க அவங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அந்த மாதிரிதான் அவங்களும் வந்து இருப்பாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்க பொண்ணு எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அந்த மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணி பாருங்க. சோ இந்த மருமக அப்படின்ற விஷயத்தை நான் ஏன் வந்து பேசுறேன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து நேற்று ஃபோன் பண்ணி வந்து புலம்புனா. சோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே வந்து இருக்காங்க, திட்டிகிட்டே வந்து இருக்காங்க. அவங்க சாப்பிடும் போதுதான் நம்ம சாப்பிடணும், நம்ம அதுக்கு முன்னாடி போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி பாக்குறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, சாப்பிடுற கூட ஒரு வீட்டுல இருந்து ஃப்ரீடம் கிடையாதா, நமக்கு பசிக்கும் போது நம்ம போட்டு சாப்பிடணும், இதுக்கு எதுக்கு வந்துட்டு நம்மள ஒரு மாதிரி வந்து பாக்கணும். சோ நிறைய விஷயம் உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு உங்க ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க உங்க மருமகளுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப்க்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சப்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு உங்க குடும்பத்தை வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா வந்து ஒரு வீட்டுல பொண்ணு இல்லைன்னா அந்த வீடு வந்துட்டு இருட்டான ஒரு ரூம் மாதிரி வந்து மாறிடும். உங்களுக்கு ஒய்ஃப் வந்து இப்ப தேவைப்பட மாட்டாங்க, எப்ப தேவைப்படுவாங்கன்னா நீங்க ஒரு 40-50 வயசு ஆகுது, உங்களால வந்துட்டு எழுந்துச்சு கூட நடக்க முடியல, உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படிங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வந்து வரமாட்டாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் தான் வந்துட்டு உங்க கூட வந்து நின்று உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க நீங்க முன்னாடி பண்ணதெல்லாம் நினைச்சிட்டு மனசுல வச்சுட்டு உங்களுக்கு பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. சோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. சோ நிறைய வந்துட்டு லவ் வந்து கொடுங்க ஒய்ஃப்க்கு. சோ மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு ரொம்ப வந்து அதிகாரம் பண்றது, ரொம்ப அரட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து ஒய்ஃப்ட்ட வந்து பண்ணாதீங்க. நீங்க வந்து நல்ல முறையில நடந்துக்கிட்டா அவங்களும் வந்து உங்ககிட்ட வந்து நல்ல முறையில இருப்பாங்க. நீங்க வந்து ஒய்ஃப்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுக்கணும், அவங்கள வந்து இண்டிபெண்டா இருக்க விட்ட, அதாவது வந்துட்டு அதே மாதிரி நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றக்கோசரம் நம்ம அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து அவங்க வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போகணும்னு வந்து ஆசைப்படுறாங்க, ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஹஸ்பண்டா நீங்க மட்டும் தான் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு மத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, குழந்தைங்க இருக்கு, நீ வேணாம் பண்ண வேணாம் இப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. சோ ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எல்லா விதத்துமே வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு சொல்ல வந்த விஷயத்தையே வந்து மறந்துட்டேங்க. இந்த விளாக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விளாக்ன்ற பாருங்க, அப்பா அம்மா வந்துட்டு பாக்குறதுக்காக தான் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நாளா வந்து கிரைண்டர் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்பா வந்து வாங்கி கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ நாங்க லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கிரைண்டர் எல்லாம் வாங்கிட்டு நானும் என் தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாம் போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களை நல்லபடியா வந்து வழி அனுப்பிச்சு வச்சுட்டோம். ஏன்னா அன்னைக்கு நைட்டே வந்து கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் போகணும். சோ அதனால என்ன கிரைண்டர் வந்து வாங்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளைல ப்ளூம் அப்படின்ற ஒரு மாடல் தான் வந்து வாங்கியிருந்தேன். 2 லிட்டர் கெப்பாசிட்டி. சோ அந்த கடைக்காரக்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிரைண்டர் வந்துட்டு சீக்கிரம் வந்து ரொம்ப நாள் வந்து லைஃப் வரணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டியில வந்து ரைஸ் அரைக்கணும். இப்ப இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்றக்கோசரம் நம்ம வந்து 7 டம்ளர் 8 டம்ளர் போட்டு அரைச்சிட்டே இருந்தோம்னா அதோட லைஃப் வந்து சீக்கிரமாவே போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சோ அதனால ஒரு 5 இல்லைன்னா 6 டம்ளர் இந்த மாதிரி வந்து ரைஸ் போட்டு வந்து அரைக்க சொன்னாங்க. சோ அப்படின்னா வந்து ஒரு கிரைண்டர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அந்த அக்கா வீட்டுல வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணாங்க, அது ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் வந்துச்சா. அதுக்கப்புறமா அந்த அக்கா இந்த மாதிரி அரிசி வந்து அதிகமா போட்டு அரைச்சதுனாலதான் அதோட லைஃபே வந்து போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் வந்து யாருக்காவது வந்து
கிரைண்டர் வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சு, உங்களுக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னா வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்குமே வந்து கிரைண்டர் பத்தி தெரியாது. அந்த அக்காட்டையும் நான் வந்து சொன்னேன், எனக்கு கிரைண்டர் பத்தி எல்லாம் சுத்தமா ஐடியா இல்லக்கா, பிராண்ட பத்தி ஐடியா இல்லை, நீங்களே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த அக்கா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் கிரைண்டர் வாங்குறத பத்தி ஒரு மினி பிளாக்ல வந்து கேட்டிருந்தேன், எந்த கிரைண்டர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சஜஷன் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அந்த பிராண்ட் வந்து நான் வந்து வாங்கல, வேற பிராண்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன் அந்த பிராண்ட் வந்து வாங்கலைன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மணி ப்ராப்ளம். ஸோ அதனாலதான் வந்துட்டு அப்பா வந்து 7,000 வந்து கொடுத்துருந்தாரு. எங்க கையிலயுமே வந்து சுத்தமா வந்து காசு இல்ல. சரின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த காசுக்கு வந்து வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இந்த கிரைண்டர் வந்து 3,700. அது கூட அம்மா வந்து ஒரு டேபிள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த கீழே போட்டிருக்க இல்லையா, அந்த டேபிள் வந்து 1,100. சரி வச்சு அரைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுல வந்து வச்சு அரைக்கிறதுக்கு வந்து செல்ஃப் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டி வந்து கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இந்த டேபிளுமே வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னும் யூஸ் பண்ணல, ஏன்னா வந்து எனக்கு டைம் இல்லை மாவு அரைக்கிறதுக்கு. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து லீவ் கிடைக்கிற அன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு தான் நான் வந்து மாவு அரைக்க முடியும். ஏன்னா 2 குழந்தைங்க வச்சு நம்ம மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா பாப்பாக்கு இது போய் கையை விட்டுட்டா கொஞ்சம் வந்து இஷ்யூ ஆயிடும். ஸோ அதனாலதான் வந்து நான் இன்னும் மாவு அரைக்கல. யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு, நான் என்ன ரேஷியோல மாவு அரைக்கேன் அப்படின்றத வந்துட்டு அடுத்த வீடியோல வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த விளாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிருப்பேன். கண்டிப்பா வந்து உங்களோட லைஃப்க்கு இது ரிலேட் பண்ற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு நிறைய வந்து லவ்வோட இருங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க 2 பேரும். ஸோ அப்பதான் வந்து ஒரு லைஃப் வந்து நல்லா இருக்கும். நம்மளோட குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கும் அதான் வந்து நல்லது, நம்மளோட ஃபியூச்சருக்கும் அதான் வந்து நல்லது. ஸோ இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு அப்கமிங்ல வந்துட்டே வந்து இருக்கு. தம்பிக்கு வந்து சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஒரு மினி பிளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன ஃபுட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் தம்பிக்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் கொடுக்குறேன், அதுவும் முக்கியமா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிற ஃபுட் எல்லாம் வந்து என்னென்ன பாப்பாக்கு கொடுத்தேன், தம்பிக்கு கொடுக்க போறேன்றதையும் வந்து நான் ஷேர் பண்றேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை பாய்.